கட்டிடக்கலை வடிவம் பிரபலமாகி வருகிறது. இவை வெறும் அலங்காரத்துக்கு அப்பால் வீடுகளுக்கு தனித்துவமான அடையாளத்தையும் அந்த பகுதிக்கே ஒரு புதிய முகத்தையும் வழங்கி வருகிறது. இந்த அசாதாரணமான போக்கு எவ்வாறு தொடங்கியது என்பது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே பார்க்கலாம். மாவட்டத்தில் வீடுகளின் மேற்கூரைகளில் விமானம், ஹெலிகாப்டர், ஏவுகணை, கார், வந்தே பாரத் ரயில் போன்ற பிரம்மாண்டமான உருவங்களை அமைக்கும் ஒரு புதிய கட்டிடக்கலை ட்ரெண்ட் பரவி வருகிறது. இந்த தனித்துவமான வடிவமைப்புகள் வீடுகளுக்கு வித்தியாசமான தோற்றத்தையும் தனித்துவத்தையும் வழங்குவதுடன் அப்பகுதியின் அடையாள சின்னங்களாகவும் மாறி வருவதாக வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த புதுமையான ட்ரெண்டிற்கு பின்னால் திருப்பூரைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்தக்காரர் பழனிசாமி உள்ளார். படியூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் தனது 12வது வயதிலிருந்தே கட்டிட பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 45 ஆண்டுகளில் வெறும் 2 ரூபாய் தினக்கூலியில் இருந்து தொடங்கி இன்று 30ற்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு வீடுகளை கட்டி வருகிறார். படிப்பறிவில் குறைபாடு இருந்தாலும் அனுபவத்தின் மூலம் தனது பணியில் சிறந்து விளங்கும் இவர் இதுவரை 6 மசூதிகளையும் 110ற்கும் மேற்பட்ட வீடுகளையும் கட்டியுள்ளார். 2வது வரைக்கும் படிச்சுக்கிறேங்க சார். படிப்பறிவில்லைங்க, பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவோடு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றும் செய்யலான்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு 6 பள்ளிவாசல் கட்டிக்கிறேன். முழுசாக ஒரு 3 பள்ளிவாசல், மறுபடியும் சின்ன வேலைகள்லாம் பெரியதோட பள்ளிவாசல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். பழனிசாமியின் கட்டிடங்களின் தனி சிறப்பு அவற்றின் எலிவேஷன் அல்லது முகப்பு வடிவமைப்புகள் தான். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தேர்ந்தெடுத்து அதை அந்த இடத்தின் அடையாளமாக மாற்றுவதில் அவர் வல்லவர். ஆரம்பத்தில் ஒரு படகு வடிவத்தை ஒரு வீட்டின் மீது தனது சொந்த செலவில் அமைத்தார். அது பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தான் பணிபுரியும் வீடுகளில் உரிமையாளர்களின் ஒப்புதலுடன் பல்வேறு வித்தியாசமான வடிவமைப்புகளை செய்து வருகிறார். முதல் கப்பல் சலீம் பாய்ன்னு சொல்லி போட்டு கப்பல் ஒன்று பண்ணேங்க. அப்போ சலீம் பாய்ங்கிற பேர் கப்பல் சலீம்னு ரீச் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைனாக பண்ணலாம் ஆரம்பித்தேன். ஹெலிகாப்டருங்க, வந்தே பாரத் ட்ரெயின், காருங்க, படகு, தோனி, இப்போ இது ஃப்ளைட்டு செஞ்சுருக்கிறேங்க. விமானம் திருநகர்லா வின்ஸ் அப்பாஸ்ன்னு சொல்லி போட்டு அவர் பண்ணியிருக்கிறேங்க. கொடை, லைட் ஹவுஸுங்க, வேர்ல்டு கப்புங்க எல்லாம் பண்ணியிருக்கேங்க. அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் சில ஏவுகணை, கிரிக்கெட் ஸ்டம்ப், பேட் மற்றும் கோப்பை, குடை, மணிக்கூண்டு, ஹெலிகாப்டர் மற்றும் விமானம், கார் மற்றும் வந்தே பாரத் ரயில் வடிவ தண்ணீர் தொட்டிகள். இந்த வடிவமைப்புகள் அந்தந்த வீடுகளுக்கு ஒரு தனித்துவமான அழகியலையும் அப்பகுதிக்கு ஒரு அடையாள சின்னத்தையும் வழங்குகின்றன. எதிர்காலத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நினைவாகவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார். சார், அடுத்தது ஆபரேஷன் சிந்தூருங்க. அதுக்கு அடுத்தது இந்தியா துபாய் இடையே ஒரு போக்குவரத்து ஒன்று இருக்குங்க. அது கையெழுத்தாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது செய்யலான்ட்டு இருக்கிறேங்க சார். ஆப்ரேஷன் சிந்தூர்னால் அது சொல்லக்கூடாதுங்க, செஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணணும். அது ஏதோ ஒன்று இருக்குங்க. அதில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதில் ஏதோ ஒன்று வரும், கண்டிப்பாக வரும். திருப்பூரில் பழனிசாமியின் இந்த புதுமையான கட்டிடக்கலை முயற்சி வெறும் கட்டுமானத்தை தாண்டி கலை மற்றும் அடையாளத்தின் ஒரு வடிவமாக மாறி வருகிறது. இது குறித்து வீட்டின் உரிமையாளர் பேசுகையில், நாங்கள் இங்கே வீடு கட்டுறதுக்கு ஐடியா பண்ணும்போது யார்கிட்ட வீடு கட்ட கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ எல்லாருமே அண்ணன் பேரை தான் சொன்னாங்க. அண்ணன்ட்ட கட்டினா பில்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் சரின்ட்டு அண்ணன்ட்டே கொடுத்தோம். பில்டிங் நல்லா வந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு மேலே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ஒரு அடையாளம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த ஐடியா வந்து நாங்கள் அண்ணன்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டர் வந்து அந்த ஐடியா மூலிமா ஹெலிகாப்டர் அந்த அண்ணன் சர்ப்ரைஸாக கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ ஹெலிகாப்டர் வச்சது எங்களுக்கு ரொம்ப அடையாளமாக இருக்குது. போஸ்ட்மேன், கொரியர் மேன் எல்லாருமே வந்தால் இந்த வீடை தான் அடையாளம் சொல்கிறாங்க. ஆட்டோக்காரவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் உங்கள் வீடு இருக்கிறனால எங்களுக்கு ஆட்டோக்காரவங்களுக்கு சொல்லிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வச்சு கொடுத்ததுக்காக அண்ணனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.